நெக்ஸ்ட் அந்த டுவெல் காம்படிஷனுமே வருது. ஹீரோயின் 2 குட்டீஸுமே கூப்பிட்டு வந்திருக்கா. அங்க லில்லியோட அம்மா அப்பா வந்து ஹீரோயினை பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்க வந்திருக்க, கண்டிப்பா என் பொண்ணு லில்லி தான் வந்து இந்த காம்படிஷன்ல ஜெயிக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின்மே யாருக்கு டேலண்ட் இருக்கோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ காம்படிஷன்மே ஸ்டார்ட் ஆகுது. இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து துள்ளி இருப்பா இல்லையா, அந்த டிசைன் வந்து அவ டிசைன் மாதிரி போட்டு காட்டுறா. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் சொல்றா, இது அவ டிசைனே கிடையாது, இது என்னோட டிசைனு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறா. ஆனா அங்க இருக்க ஜட்ஜஸ் எல்லாருமே லில்லிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. உங்க டிசைன் சொல்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, அந்த ஜுவல் நான் தான் டிசைன் பண்ணேன், அதுக்கான மீனிங் கூட எனக்கு தெரியும், அது நான் லவ் தீமா வச்சுட்டு பண்ணது, இது எனக்கு மட்டும் தான் தெரியும், இது அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல லில்லி உடனே, ஆமா இது லவ் தீம்ல பண்ணதான், இது நானே சொல்லலான்னு வந்த, அதுக்குள்ள நீ சொல்லிட்ட, எப்படி பார்த்தாலும் இது என்னோட டிசைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சுட்டு இருக்கா. அந்த ஜட்ஜஸ்மே இது லில்லியோட டிசைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு கழுத்து பிடிச்சு வெள்ளத்தல சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ வந்துட்டு, நிறுத்துங்க, இது ஹீரோயினோட டிசைன் தான், அவ ஹாஸ்பிட்டல்ல உட்காந்து இதை டிசைன் பண்ணும்போது நானே பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட கேக்குற, இது நீ டிசைன் பண்ணதா, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவ சொல்றா, எத்தனை வருஷமா இந்த டிசைனுக்கு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா, ராப்பாக்கலா உட்காந்து நான் டிசைன் பண்ணேன், நீங்க என்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவன் சொல்றான், எனக்கு ஆல்ரெடி தெரியும் அது ஹீரோயின் டிசைன் பண்ணதா, இது நான் என் கண்ணாலே பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த ஜட்ஜஸ் உடனே, அப்ப மிஸ்டர் லின்னே இதை சொல்றாங்க, இது ஒருவேளை ஹீரோயினோட டிசைனா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த காம்படிஷனுக்கு ஸ்பான்சர் பண்ற ஹெட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயினை பார்த்தோன்னே, டீச்சர் நீங்களா, நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. இதை கேட்டோன்னே அந்த ஸ்பான்சர் பண்றவங்க சொல்றாங்க, இவங்க யாருன்னு தெரியுமா, இவங்க தான் இந்த வேர்ல்ட்ல ஃபேமஸ் டிசைனர் சென்னு, கண்டிப்பா இது இவங்களோட டிசைனா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. லில்லி அப்பயுமே வாய் அடங்காம, என்ன இவ அவ்வளவு பெரிய டிசைன் பண்றவளா இருந்தா இவ யார் டிசைனை திருட மாட்டாளா, இவ கண்டிப்பா என்னோட டிசைனை திருடி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டே தான் இருக்கா. அப்போ மோமோ வந்துட்டு ஒரு நோட் கொண்டு வந்து கொடுக்கறா. அதுல ஹீரோயின் பண்ண ரஃப் டிசைன் ஒர்க் எல்லாம் இருக்கு. ஹீரோயின் அந்த ஆதாரத்தை காட்டுறா, இங்க பாருங்க இது நான் பண்ணதான் அப்படின்னு சொல்லிட்டு காட்ட, இதை பாக்க லில்லி செம கடுப்பாயிடுறா. மோமோ பார்த்துட்டு, சீ நீ எல்லாம் ஒரு பொண்ணா, பெத்த அம்மாவுக்கே நீ துரோகம் பண்ற, சனிய என் உயிரை போட்டு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி திட்டிட்டு இருக்கான். இத பார்த்தோன்னே ஹீரோ செம கடுப்பாகிறா. நீ எல்லாம் அந்த பொண்ணுக்கு அம்மான்னு சொல்லாத, என்னைக்காவது நீ அம்மாவா நடந்துக்கிறியா, பச்சை பிள்ளை இப்ப எல்லாரும் முன்னாடி இப்படி திட்டிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்சு நீ கண்டிப்பா அந்த குழந்தையோட அம்மாவா இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ உடனே அந்த டிசைன் ஒர்க் எல்லாம் செக் பண்ணிட்டு லில்லியை பார்த்து, இது ஹீரோயினோட டிசைன் தான், இதுக்கப்புறம் இந்த டிசைன் இண்டஸ்ட்ரியில நீ ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னு லில்லியோட அப்பா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் நீங்க எப்படி கொடுக்கலாம், சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கா. நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த காம்படிஷன்ல ஜெயிச்சுட்டேன், இதுக்கப்புறம் நீங்க என்னோட கம்பெனியோட டைப் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோமே ஓகேன்னு சொல்லிடுறான். அப்ப ஹீரோ வந்துட்டு, நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்கு என் மேல ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கா, நான் மோமோக்காக தான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. மோமோ உடனே அவங்க 2 பேரோட கையும் சேர்த்து வச்சுட்டு, அப்பா அம்மா நீங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ 2 குட்டீஸுமே ஹீரோயினோட ஃபேஸ பார்த்துட்டு, அம்மா என்னாச்சுமா சடனா உங்களுக்கு ஃபேஸ் எல்லாம் ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டீஸுமே கூப்பிட்டு போயிடுறா. ஹீரோ மனசுக்குள்ள மோமோவும் ஹீரோயினும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்காங்க, இவங்க 2 பேரும் அம்மா பொண்ணு மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு ரொம்பவே கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் லில்லியை வந்துட்டு அவங்க அப்பா போட்டு அடி வெளுத்துட்டு இருக்காங்க. தருதல எனக்குன்னு வந்து பிறந்திருக்க பாரு, ஒரு விஷயத்துலயும் உருப்படி கிடையாது, அசிங்கமா டிசைன் திருடி மாட்டிக்கிட்ட, என்னோட மானமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ லில்லி அம்மா சொல்றாங்க, சரி இவள அடிச்சது போதும், ஹீரோயின் தான் பெரிய பணக்காரன் தெரிஞ்சிருச்சுல்ல, நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு அவ கூட போய் ஜாயிண்ட் ஆயிக்கலாம், அப்பதான் நமக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னா லில்லியோட அப்பாவுமே வந்துட்டு லில்லியை பார்த்துட்டு, இங்க பாரு நீ ஹீரோயின் கிட்ட போய் சாரி கேளு, நம்மள மன்னிச்சுக்கிட்டா நமக்கு தான் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு ஒரு டீல் பேசுறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருப்பான். இப்போ இந்த லில்லி வந்துட்டு ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ல வந்து ட்ரக்ஸ் மிக்ஸ் பண்ணிடுறா. அதனால ஹீரோக்கு வந்து பாடி ஹீட் ஆயிருது. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு லில்லி வந்துட்டு, 6 வருஷம் ஆச்சு நீங்க என் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இந்த டைம் நம்ம 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவளோட இன்டென்ஷன் நல்லா புரிஞ்சு போக அவளை தள்ளி விட்டுட்டு, நீ இவ்வளவு கேவலமானவளா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ இப்படிதான் ட்ரிக் யூஸ் பண்ணி என் கூட ஒன்னா இருந்தியா, மூஞ்சிலே முடிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன் பிஏக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டு நேரா ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வரான். ஹீரோயின்மே ஹீரோ பார்த்தோன்னே, இந்த டைம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவுமே லிசன் பண்ணாம ஹீரோயினை இழுத்துட்டு போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஹீரோயின்மே என்ன விடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவுமே
எதுக்குமே லிசன் பண்ணாம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டே இருக்கான். ஹீரோயின் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தள்ளி விட்டதுக்கு அப்புறம் ஹீரோயினை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணா ஹீரோயினுக்கு அப்பதான் ஒரு விஷயம் தோணுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கூட ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி நமக்கு ஏன் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோவை தொட்டு பார்க்கும்போது அவங்க பாடி ஹீட்டா இருக்கு, இவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறா. அப்ப ஹீரோயின் 2 குட்டீஸ்னே கூப்பிட்டு அங்கிளுக்கு யாரோ ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அங்கிள் இங்க ஸ்டே பண்றதுக்கு அப்படின்னு சொல்ல ஸ்டார் சொல்றா சரி நம்ம அண்ணாக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா கிம்முக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. இவங்க நல்லவங்களே கிடையாது, இவங்க எப்படி போனா நமக்கு என்ன, இவங்கள வெளில துரத்து விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நைட்டு ஹீரோயினோட வீட்டுல தான் இருக்கான். காலையில ஹீரோ நார்மல் ஆயிட்டு வரும்போது ஹீரோயின் நீங்க இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோ வந்துட்டு நேத்து நைட் நமக்குள்ள ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே சாச்சா அதெல்லாம் ஒண்ணு நடக்கல, என்னோட 2 குழந்தைங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க நீங்க சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ கேக்குறா நம்ம 2 மேரேஜ் பண்ணிக்கலாமா, என்னோட மோமோக்கு அம்மா தேவைப்படுது அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ற இங்க பாருங்க ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆச்சு, ஹஸ்பண்ட் இருக்காங்க, என்கிட்ட நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சொல்ற நீ போய் சொல்ற, என்னால உன் கண்ணுல லவ் ஃபீல் பண்ண முடியுது, நீ என்ன பாக்குறப்போ உனக்கு என் மேல லவ் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுமே கையை தட்டி விட்டு லூஸ் மாதிரி பேசாதீங்க, எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிடுறா. அப்போ ஸ்டார் வந்து ஹீரோ கிட்ட சொல்றா நாளைக்கு எனக்கும் கிம் அண்ணாக்கும் பர்த்டே, நீங்க கண்டிப்பா பர்த்டே பார்ட்டிக்கு வரணும்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றான். நெக்ஸ்ட் பர்த்டே பார்ட்டியுமே நடக்குது. பர்த்டே பார்ட்டிக்கு லில்லியோட அப்பாவும் அம்மா லில்லி எல்லாம் வந்திருக்காங்க. லில்லியோட அப்பா வந்துட்டு அந்த 2 குட்டீஸுமே பார்த்துட்டு என்னோட பேர குழந்தைங்க 2 பேத்துக்கு இன்னைக்கு பர்த்டேவா, உங்களுக்காக நான் சூப்பரான கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின்மே நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் உங்களை இந்த பர்த்டேக்கு இன்வைட் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டோன்னு லில்லியோட அம்மா அழுது சீனை போடுறாங்க. எங்களுக்குன்னு கடைசி காலத்துல யார் இருக்கா, நீ தானமா இருக்க, இந்த லில்லி தெரியாம தப்பு பண்ணிட்டா, இவள மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. லில்லியுமே வேற வழி இல்லாம அவங்க முன்னாடி நில்டன் பண்ணிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அப்பாக்கும் அம்மாக்கும் உங்களுக்கு தானே ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் பொறாமையில இப்படி பண்ணிட்டேன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதை பாக்குறதுக்குமே ஆன்டி நீங்க ரொம்ப கேவலமா நடிக்கிறீங்க, உங்களுக்கு நடிக்க கூட தெரியல, இவ்வளவு நேரம் அழுகுறீங்க, ஆனா உங்க கண்ணு வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வரலையே, நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இனிமே இவங்க கிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்பா என்னால இது கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லியோட அப்பா சப்புன்னு அறையிறாங்க. அக்கா கிட்ட அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட ஒரிஜினல் அம்மா வராங்க. இவங்க பெரிய ராயல் ஃபேமிலில சேர்ந்தவங்களாமா. ஆனா இது லில்லி ஃபேமிலில இருக்கவங்க யாருமே நம்மள லில்லியோட அப்பால வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன இந்த லேடி வந்துட்டு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா, என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஓவரா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மாவுமே நீங்க என்ன அவ்வளவு பெரிய பணக்காரங்களா, சரி என்னோட பேர பசங்களுக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க லில்லி உடனே பாருங்க எங்க அப்பா இந்த 2 குழந்தைகளுக்குமே கோல்டுல செயின் வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இதை பார்த்தோன்னா 2 குட்டீஸுமே அவங்க வளர்க்குற நாயை வர சொல்லி அந்த நாய்க்கு அந்த செயினை போட்டு விட்டுறாங்க. இதை பார்த்தோன்னா லில்லியோட அப்பாவும் அம்மாவும் செம கடுப்பாயிடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நாங்க கிஃப்ட் பண்ணதை நாய்க்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா சொல்றாங்க என்ன நீங்க கொடுத்தது ஒரு 50,000 ரூபாய் இருக்குமா, என்ன நீங்க எங்களுக்கு பிச்சு போடுறீங்களா, இதை விட சூப்பரான கிஃப்ட் என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு லில்லியுமே எங்க பாப்பா பெரிய சூப்பரான கிஃப்ட கொண்டு வந்து கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினோட அம்மா கிஃப்ட் எடுத்துட்டு வர சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா கோல்டுலயே வந்து ஒரு பெரிய பொம்மை மாதிரி இருக்கு. பார்த்தோன்னா அங்க இருக்கவங்க எல்லாம் செமையா ஷாக் ஆகி பாரு செம கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 குட்டீஸ் பேர்லயே ஒரு வில்லாவை எழுதி வச்சிருக்காங்க. ஹீரோயினுமே அதை பார்த்துட்டு அம்மா எதுக்குமா இவ்வளவு எக்ஸ்பென்சிவா கிஃப்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு ஹீரோயினோட அம்மாவுமே பரவாயில்லமா, நான் உனக்கு பண்ணாம வேற யாரு பண்ண போறேன், இவங்க உன்னை தத்து எடுத்துட்டு போய் எவ்வளவு கொடுமை பண்ணாங்க, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இதுக்கப்புறம் நீ எதுவுமே அனுபவிக்க கூடாது, நீ ராயல் குடும்பத்தை சேர்ந்தவ, இதெல்லாம் உனக்கு சேர வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத பாக்குற லில்லியோட அப்பாவுமே என்ன நீங்க இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்க ஹீரோயினை தத்து எடுத்தோம்னா அதுக்காக நாங்க அவளை ரொம்ப மோசமால ட்ரீட் பண்ணல, நான் அவளை நல்ல விதமா தான் பாத்துக்கிட்டேன், சொல்ல போனா என்னோட பொண்ணை விட மேலா பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினோட அம்மா செமைய கோவமாயிடுறாங்க. ஓ உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்களா, அப்ப எதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவங்க கிட்ட என் பொண்ணு வித்தீங்க, அப்ப தெரியலையா ஹீரோயினை உங்க பொண்ணு மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லிட்டு
என்னால இதை ஒருபோதும் மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ லில்லி வந்து சொல்ற, நீங்க தப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, அது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், இதுக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினமா சப்புன்னு அரைஞ்சிடறாங்க. அவளை நீ வாய மூடு, ஒன்னால தாண்டி என்னோட பொண்ணு இந்த நிலைமையில வந்து நின்றுட்டு இருக்கா, உன் மூச்சு பார்க்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கூட்டத்துல எதுக்குமா உள்ள விட்ட, இதுகளை அடிச்சு வெளில துரத்தி விடு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் சொல்றா, அம்மா இங்க பாருங்க, நான் இதுகளை இன்வைட் பண்ணவே இல்ல, அதுக்குதான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் லில்லியோட ஃபேமிலி பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு இன்னுமே கிளம்பாம அங்கேதான் நின்னுட்டு இருக்குதுங்க. லில்லியோட அப்பா எப்படியாவது ஹீரோயின் கூட சேர்ந்துன்னு சொல்லிட்டு, இங்க பாருமா அப்பா உனக்காக கோல்டு ஜுவல்லுமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு 2 நெக்லஸ் செட் கிஃப்ட் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க எனக்கு இந்த நெக்லஸ் எல்லாம் தேவையே கிடையாது, என்கிட்ட ஆல்ரெடி ஒரிஜினலே இருக்கு, நீங்க வாங்கிட்டு வந்திருக்கிறது ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறா. ஹீரோயின் செக்யூரிட்டி கார்டு எல்லாம் கூப்பிட்டு இந்த லில்லி ஃபேமிலி மொத்தத்தையுமே வெளில துரத்த சொல்றா. அவங்க எல்லாம் தர நிறுத்திட்டு போகும்போது இந்த லில்லி சொல்றா, நான் யாரு தெரியுமா, மிஸ்டர் லின்னோட ஒய்ஃப், அவங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வரா. ஹீரோவை பார்த்த உடனே இவ நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. பாருங்க ஹீரோயின் நல்லவளே கிடையாது, அவன் என்ன செக்யூரிட்டி கார்டை வச்சு வெளில தள்ளி விட்டுட்டு இருக்கா, நான் தான் மோமோவோட அம்மா வச்சு நீங்க கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ உடனே நீ எல்லாம் வந்துட்டு மோமோவோட அம்மான்னு சொல்லிக்க தகுதியே இல்லாதவ, இப்படி எல்லாம் நீ பேசுற வேலையே வச்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே லில்லி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க, ஹீரோயின் வந்ததுக்கு அப்புறம் இது எல்லாத்துக்கும் காரணம் அவதானே, அவதான் இப்படி எல்லாம் செடியூஸ் பண்ணி பேச வச்சிருக்கா, அவன் நல்லவளே கிடையாது, அவளை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் வந்து ஹீரோனை பத்தி தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ பாரு அவளோட சிஸ்டரோட ஹஸ்பண்டே கரெக்ட் பண்ண பாத்திருக்கா, ஹீரோயின் எல்லாம் நல்ல பொண்ணு இல்ல போல அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கிம்முக்கு இதை கேட்டோட செமையா கோவம் வந்துருது. எல்லாரும் வாய மூடுங்க, எங்க அம்மா பத்தி யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். லில்லி உடனே மோமோவை ஹக் பண்ணிட்டு நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நீ அம்மா கிட்ட வாமா, அம்மா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட மோமோக்கு தெரியும் லில்லி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அவ உடனே அவளை தள்ளி விட்டுறா. லில்லி உடனே கோமாய் ஹீரோயினை பார்த்துட்டு, என் பிள்ளையன்னு இந்த மாதிரி மாத்தி வச்சிருக்கல, சரி நீ எல்லாம் என்னடி பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு அது உன்னோட பொண்ணுன்னு சொல்ற, உன் பொண்ணுன்னா உன் கூட தானே வரணும், அவளுக்கே உன்னை பிடிக்கல, அது மட்டும் இல்லாம நீ பிரெக்னெண்டா இந்த பொண்ணோட வயிறே தெரியலன்னு சொன்னாங்க, இந்த மோமோவை நீ தான் பெத்தெடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு, நீங்க மோமோ வந்துட்டு உங்களோட குழந்தையா டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றான், ஆமா நான் டெஸ்ட் பண்ணேன், மோமோ என்னோட குழந்தை தான் வந்திருக்கு, ஆனா லில்லி தான் வந்துட்டு மோமோவோட அம்மாவான்னு டெஸ்ட் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த டெஸ்ட் எடுத்து பாருங்க, இவதான் மோமோவோட அம்மாவான்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு என்னமோ ரொம்பவே சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோமே ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். எனக்கும் அதேதான் தோணுது, இவ கண்டிப்பா வந்து மோமோவோட அம்மாவா இருக்க சான்ஸ் இல்ல, ஹீரோயின் தான் வந்துட்டு மோமோவோட அம்மாவா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறான். லில்லி உடனே அழுது நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. 10 மாசம் வயதுல சுமந்து பெத்த எனக்கு தான் தெரியும் மோமோ என்னோட குழந்தைதான், நீ எப்படி இப்படி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா அடிக்க போறா. அப்போ அவளை கீழே விழுந்துடுறா. அப்ப ஹீரோ சொல்றா, இங்க பாரு இங்க இருந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காத, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி கார்டு உடனே அவளை தரத்தன் பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோ அப்ப ஹீரோயினா தரத்தன் வெளில கூப்பிட்டு வந்து, இங்க பாரு எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு, மோமோக்கு அம்மா தேவைப்படுது, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின்மே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியில ஃபயர் ஒர்க் வருது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கு, நீங்களும் அதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ உடனே நான் இதை ஒன்னும் அரேஞ்ச் பண்ணல அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயினுக்கு டான் கிட்ட இருந்துதான் கால் வருது. டான் சொல்றா, ஃபயர் ஒர்க் பாத்தியா, நான் தான் அதை அரேஞ்ச் பண்ணேன், நான் உன்னை லவ் பண்றேன், நம்ம 2 மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அப்ப ஹீரோயின் உடனே இல்ல எனக்கு மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோ இதெல்லாம் கேட்டுறான், யாரோ அவளுக்கு ப்ரப்போஸ் பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு சப்பு நிறைஞ்சிடறா. நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ மறுபடியுமே ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்றா. அப்ப ஹீரோயினுக்குமே ஹீரோவை பிடிச்சு போக அவளுமே கிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோயினுக்கு புரியுது, ஐயோ நம்ம எதுக்கு இவங்களை கிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் தானே இந்த கிஸ்ஸை என்ஜாய் பண்ண, இப்ப இதுக்கு நீ ஓவரா நடிச்சிட்டு
இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அந்த டானை மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு கஹானி இப்படி போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க அது என்னோட விஷயம், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு உனக்கு மோமோ பிடிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே எனக்கு மோமோவை ரொம்ப பிடிக்கும், அதுக்காக நான் எல்லாம் உங்களோட வைஃபா ஆக முடியாது, எனக்கு உங்களை சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு என்னமா உன்னோட மூஞ்சி சவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. மோமோ வந்து ஸ்டாருக்கும் கிம்முக்கும் கிஃப்ட் கொடுக்கறா. அது ஒரு காஸ்ட்லியான டைமண்ட் ரிங்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க, என்ன நீங்க இவ்வளவு காஸ்ட்லியா வந்து கிஃப்ட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு என் பொண்ணு மேல ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றா, இங்க பாருங்க என்னோட ஃபேமிலில எல்லாருமே இந்த மாதிரி தான் கிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோ பார்த்துட்டு சரி கிஃப்ட் கொடுத்தாச்சு நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க மோமோ உடனே இல்ல நான் ஸ்டார் கூட கிம் கூட விளையாட போறேன், நான் அப்புறமா வரேன்பா அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின்மே பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து விடுறேன்னு சொல்ல ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின் அம்மா கேக்குறாங்க, இங்க பாரு ஹீரோ நல்லா ரிச்சாவும் இருக்காங்க, அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல, நீ ஏன் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க கூடாது, உன்னோட குழந்தைக்கும் அப்பா தேவைப்படுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, என்னம்மா எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டு நீங்களே இப்படி கேட்டுட்டு இருக்கீங்க, இவங்க அப்பா கூட தான் நான் 1 night ஸ்பெண்ட் பண்ணி 2 குழந்தைய பெற்றிருக்கேன், அப்படி எப்படி நான் இவங்கள மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, இங்க பாருமா அவங்க அப்பா இறந்தது ஒரு ஆக்சிடென்ட்ல தான் நடந்திருக்கும், அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நீ அந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டு உன் கண்ணு முன்னாடி ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்க இருக்குது, நீ ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து பாட்டில மோமோ மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்ப ஸ்டார் கிட்டே கிம் கிட்டே ஹீரோயின் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க கிம் சொல்றான், அம்மா எங்களோட தப்புதாமா, மோமோக்கு வந்து மேங்கோ சாப்பிட்டா அலர்ஜி போல, இது தெரியாம நாங்க அவளுக்கு மேங்கோ மில்க் ஷேக் கொடுத்துட்டோம், அதனால அவ அலர்ஜி ஆகி மயக்கம் போட்டுட்டாமா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்குமே பாத்தீங்கன்னா மேங்கோனா அலர்ஜி போல. அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ உடனே பதறி போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றா. பாட்டில மோமோ தெரியாம மேங்கோ மில்க் ஷேக் குடிச்சிட்டா, எல்லா தப்பு எங்களோட தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க அப்போ ஹீரோ சொல்றான், இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு, உங்களுக்கு தான் தெரியாதுல அவளுக்கு மேங்கோனா அலர்ஜின்னு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே மோமோக்கு எப்ப இருந்த மேங்கோனா அலர்ஜி, அவ பிறந்ததுல இருந்தே அவளுக்கு மேங்கோனா அலர்ஜியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே ஆமா அவளுக்கு அது ஜெனடிக் ப்ராப்ளமா வந்திருக்காமா, லில்லிக்கு மேங்கோ சாப்பிட்டா அலர்ஜியா இருக்கும் போல, அதனாலதான் என் பொண்ணுக்கும் வந்துருச்சுன்னு சொல்றான். ஹீரோயின் யோசிச்சு பாக்குறா, இல்லையே லில்லிக்கு மேங்கோ சாப்பிட்டா அலர்ஜி இல்லையே, எனக்கு தான் மேங்கோ சாப்பிட்டா அலர்ஜி, ஒருவேளை மோமோ இன்னொரு குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஷாக் ஆகுறா. ஹீரோயின் மோமோ தூங்கிட்டு இருக்கும் போது அது அவளோட குழந்தையா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்காக மோமோட ஒரு முடியை எடுத்து வச்சுக்கிறா டெஸ்ட் கொடுக்கறதுக்காக. இது எல்லாத்தையுமே வந்துட்டு லில்லி வந்து பாத்துறா. அவளுமே மோமோவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கும் போது ஐயோ இவளுக்கு டவுட் பட ஆரம்பிச்சிருச்சு, இவளுக்கு உண்மையெல்லாம் தெரியறதுக்குள்ள நம்ம இவளை கொண்டணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றா. ஹீரோயின் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக கூப்பிட்டு போயிருக்கா. டான்ஸோட ரிசல்ட் இன்னும் வரல, வந்த உடனே சொல்றேன்னு சொல்ல ஹீரோயின் சொல்றேன், இங்க பாரு நான் உன்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறேன், எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்ல நானுமே பரவாயில்ல, நீ எனக்கு லைஃப் லாங் ஒரு ஃப்ரெண்டா கூட என் கூட இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறான். அடுத்து 3 குட்டீஸ்மே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கும் போது இந்த லில்லி வந்துட்டு ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றா. ஆனா மோமோ அந்த சமயம் ஓடி வந்து விழுந்தனால மோமோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. மோமோவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட என்னாச்சுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என் மேல ஒரு கார் இடிக்கிற மாதிரி வந்தது, அந்த சமயம் மோமோ முன்ன விழுந்துட்டா, அதனால அவ மேல கார் இடிச்சிருச்சு, எல்லாம் என்னோட தப்புதான், நான் தான் குழந்தைய நல்லா பாத்துக்காம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ உடனே அவன் தம்பிக்காரன் கிட்ட யார் இந்த ஆக்சிடென்ட் பண்ணா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறான். ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சுட்டா. மோமோ என் கூட இருக்கிறப்ப நான் அவளை சரியாவே பாத்துக்க மாட்டேங்கிறேன், பாவம் என்னாலதான் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றா, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, மோமோக்கு எதுவும் ஆகாது, இதுல உன் தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அம்மா வந்துட்டு ஹீரோவை சப்புன்னு அறையறாங்க. அவங்க கிட்ட எத்தனையோ தடவை சொன்னேன்லடா இவளை நம்பி குழந்தைய கொடுக்காதுன்னு சொல்லிட்டு, இப்போ அந்த புள்ளைய பாரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி உடனே அழுது நடிப்பு போடுறா, என்னோட பிள்ளைய கொல்ல பாத்திருக்கா, இவ கூட இருக்கும் போது என்னோட குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். வாயை மூடுங்க, இதுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எப்பவுமே குழந்தைய ப்ரொடெக்ட் பண்ணதா ட்ரை பண்ணிருக்கா, பாருங்க அவளுக்கும் தான் அடிபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ டாக்டர் வெளில வந்துட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரு, குழந்தைக்கு நிறைய பிளட் போயிருக்கு, நீங்க 2 விதத்துல யாராவது வந்து பிளட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க.
குழந்தைக்கு ஏபி நெகட்டிவ், உங்க ரெண்டு பேத்துல யாருக்கு ஏபி நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க என்னோட பையனுக்கு ஓ பாசிட்டிவ். அப்போ லில்லிக்கு தான் ஏபி நெகட்டிவ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி கிட்ட ஏமா உன்னோட பிளட் ஏபி நெகட்டிவ் தானே, நீ போய் மோமோக்கு பிளட் கொடுத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லில்லி உடனே ஐயோ நம்மளோட பிளட் வந்து ஓ பாசிட்டிவ் ஆச்சு, நம்ம பிளட் கொடுக்க முடியாது, நம்ம மாட்டிக்குவோன்னு சொல்லி பயந்துட்டு இங்க பாருங்க நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், என்னால இப்ப பிளட் கொடுக்க முடியாது, இப்போ பிளட் கொடுத்தா செத்து போயிருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோட அம்மாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ எல்லாம் ஒரு பொண்ணா, பெத்த தாயா இருந்தா கண்டிப்பா பிள்ளையோட உயிரை காப்பாத்தணும் தான் நினைப்பாங்க, நீ உன்னோட பிளட்டும் கூட கொடுக்க மாட்டேங்கிற, நீ இவ்வளவு செல்ஃபிஷா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல, இவளை கொண்டு போய் பிளட் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அங்க இருக்க ஸ்டாஃப்மே வந்துட்டு அவளை கூப்பிட்டு போய் பிளட் எடுக்க போறாங்க. கொஞ்ச நேரம் டாக்டர் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி லில்லி அந்த ரூம்ல இல்ல, அவ தப்பிச்சு ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட அம்மா கிடந்து அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ மோமோவை இப்ப யார் காப்பாத்துறது, சே இந்த லில்லி எல்லாம் நல்ல பொம்பளை கிடையாது, அவளை போய் நான் நம்பிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா எனக்கு ஏபி நெகட்டிவ் பிளட் குரூப் தான், நீங்க என்கிட்ட இருந்து எவ்வளவு பிளட் வேணாலும் எடுத்துக்கோங்க, மோமோவை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோமே உனக்கு ஏபி நெகட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே ஆமாங்க நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி பிளட் இருக்கிறது காமன் தானே, அப்படிதான் எனக்கும் இருக்குது, அப்போ பிளட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா உடனே ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு சாரிம்மா என்ன மன்னிச்சிரு, இதுக்கு முன்னாடி நான் உன்னை நிறைய விஷயத்துல தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ஆனா இப்ப நீ தான் என்னோட பேத்தியோட உயிரை காப்பாத்த போற, ரொம்பவே தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு என்னமே டவுட் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஹீரோயின் தான் வந்துட்டு மோமோவோட அம்மாவா இருப்பாளுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு மோமோக்கு பெட் கொடுத்துட்டு நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ என்னோட பொண்ணுமா தான் ஃபீல் பண்ண, நீ என்னோட பொண்ணா இருப்பியா, நீ என்னோட பொண்ணா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது டான் வந்து கால் பண்ணி சொல்ற ரிசல்ட் வந்துருச்சு, மோமோ உன்னோட பொண்ணுதான் அப்படின்னு சொல்ல இதை கேட்டோன்னு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. தன்னோட குழந்தை செத்து போயிருச்சுன்னு நினைச்சா, ஆனா இப்ப ஹீரோயினோட குழந்தை உயிரோட இருக்குல்ல அதை நினைச்சு ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்ப ஹீரோயினுக்கு இன்னொரு டவுட்மே வருது, அப்போ மோமோ வந்துட்டு என்னோட குழந்தைன்னா அப்போ மோமோட அப்பா ஹீரோவா, இது எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்ற இல்ல நான் அழுகல, நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன், மோமோவை காப்பாத்திட்டேன்ல அந்த சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான் லில்லி தான் வந்துட்டு மோமோட அம்மா, ஆனா அவளே வந்துட்டு குழந்தை உயிரோட இருக்க ஹெல்ப் பண்ணல, ஆனா நீ வந்துட்டு மோமோக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி கேர் பண்ணி பாத்துக்கிற, இதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் அவளோட டவுட்டை கிளியர் பண்றதுக்காக நீங்க மோமோக்கு டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா, மோமோ உங்களோட குழந்தையா அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே ஆமா நான் நிறைய இன்ஸ்டிடியூட்ல டெஸ்ட் பண்ணி பாத்திருக்கேன், மோமோ என்னோட குழந்தை தான், ஆனா லில்லி தான் வந்துட்டு மோமோட அம்மாவா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயினை வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஹீரோ அம்மா சொல்றாங்க என் பையன் உன்னோட பின்னாடி சுத்திட்டு இருக்கான், உன்னெல்லாம் என்னால இந்த வீட்டு மருமகளை ஏத்துக்க முடியாது, இறந்து போனதுக்கு காரணமே நீ தான், நீ என்னோட குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது, இந்த இதுல 15 மில்லியனுக்கு செக் எழுதி இருக்கேன், இதை எடுத்துட்டு இங்க வந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த செக் எடுத்து கிழிச்சு போட்டுட்டு இங்க பாருங்க எனக்கு உங்களை பத்தியும் இந்த லின் ஃபேமிலி பத்தி எந்த கவலையும் கிடையாது, நான் ஒண்ணு உங்க பையனை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சுத்தல, எனக்கு உங்க பையன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இதை கேட்டோன்னு ஹீரோவோட அம்மாவுமே திமிரு பிடிச்சவ என்கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கிம் உடனே இந்தாங்க 100 மில்லியனுக்கு செக் தரேன், உங்க பையனை என் அம்மா பின்னாடி சுத்த வேண்டான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறான். அப்போ ஸ்டாருமே நீங்க எங்களை நல்ல நோக்கத்தோட தான் டின்னருக்கு கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன், ஆனா நீங்க இவ்வளவு கெட்ட பாட்டியா இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோட அம்மா வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கத வந்து ஹீரோவோட தம்பிக்காரன் பாத்துறான். அவன் உடனே ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிடுறான், அவன் வந்துட்டு ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவன் வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா நீங்க என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னதாம்மா அவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ அம்மா சொல்றாங்க அவ நல்ல பொண்ணே கிடையாது, அவ என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசினான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டானா அவன் சொல்றான் அவதான் அவளை திமிரா பேசுறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவளை டின்னருக்கு கூப்பிட்டீங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ அம்மா உடனே இங்க பாரு உன் லைஃப்ல ஒண்ணு நான் இருக்கணும் இல்லாட்டி அவ இருக்கணும், யாரு வேணும் நீ முடிவு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டான ஸ்டாருமே ஹீரோ பார்த்துட்டு அப்பா நீங்க அந்த கெட்ட பாட்டியை செலக்ட் பண்ணாதீங்க, எங்க அம்மாவை செலக்ட் பண்ணுங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அம்மா கிட்ட எவ்வளவு மோசமா பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ உடனே ஸ்டாரோட வாயை பத்திராச்சு அப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு ரொம்ப வயசாயிருச்சு, நீங்க இப்ப ரெஸ்ட் எடுக்கணும், நமக்கு பக்கத்து ஊர்ல ஒரு வில்லா இருக்குல்ல அங்க போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றான். ஹீரோட அம்மாவுமே நீ பண்றதெல்லாம் சரியே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ
ஹீரோவோட தம்பிக்காரன் அவங்க அம்மாவை இழுத்துட்டு போயிடுறான். ஸ்டார் உடனே அப்பா கங்க்ராச்சுலேஷன், இந்த தடவை தான் நீங்க கரெக்டா முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, உங்களை நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து வெள்ள மழை பெய்யுது, பேசாம எனக்கு ஒரு நைட் இங்க எங்கே ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே ஹீரோவோட வீட்டுல ஸ்டே பண்ண ஓகேன்னு சொல்லிடுறா. அவ எதுக்காக ஸ்டே பண்றானா ஹீரோவோட முடி எடுக்கதான். ஹீரோவோட முடி எடுத்துட்டு கிம்முக்கும் ஸ்டாருக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கா. அதனாலதான் இப்ப ஹீரோவோட வீட்டுல ஸ்டே பண்றதுக்கு ஓகேன்னு சொல்லியிருக்கான். ஹீரோ உடனே ஹீரோயினா ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போய் இதுல உங்களுக்கான தேவையான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு, இதை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல கிம் உடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் எங்க அம்மாக்கு எப்படி கரெக்டா பத்தும், ஏதாவது லூஸா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றேன், இங்க பாரு உங்க அம்மா வேணா கிஸ் பண்ணிருக்கா ஹக் பண்ணிருக்கா, அவளோட சைஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினோடமே 2 குட்டீஸுமே வெளில அனுப்பி விட்டுறா. ஹீரோயின் ஹீரோ இல்லாதப்போ ஹீரோவோட ரூம்ல வந்துட்டு ஏதாவது ஹேர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பில்லோவை தேடிட்டு இருக்கா. பார்த்தா எல்லாமே கிளீனா இருக்கு, எல்லாமே கிளீனா இருக்கு, ஒரு இத்தினோண்டு முடி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுட்டு வெளில போகும்போது அங்க ஹீரோ குளிச்சுட்டு வெளில வந்து நிக்கிறான். ஹீரோ சடனா ஹீரோயின் மேல இடிச்சுட்டு ஐயோ நான் தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போறப்போ கால் ஸ்லிப் ஆகி பெட் மேல விழுக ஹீரோமே வந்துட்டு ஹீரோயின் மேல விழுந்துடுறான். எதுக்காக நீ ரூம்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கத குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு வழியா அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா குட்டீஸுமே சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் இதான் நல்ல சமயம் சொல்லிட்டு அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு ஹீரோவோட தலையில இருந்து முடிய பிடிங்கிடுறா. ஹீரோயின் உடனே ஹீரோவை தள்ளி விட்டுட்டு நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. ஹீரோயின் என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்து முடிச்சுட்டு இருக்கான். ஹீரோயின் டெஸ்ட் எடுக்க கொடுத்துருப்பா போல, அதோட ரிசல்ட்டுமே டான் கொண்டு வந்து கொடுக்குறான். கிம் ஸ்டாரோட அப்பா வந்து ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்திருக்குன்னு சொல்றான். ஹீரோயின் சொல்றா இது எப்படி பாசிபிள், நான் அவங்க அப்பா கூட தானே 1 night ஸ்டாண்ட் பண்ணேன், எப்படி என்னோட குழந்தைங்க ஹீரோக்கு பிறந்ததுன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க டான் அப்போ சொல்ல ஆரம்பிக்கிறான், உனக்காக நான் ஒரு விஷயத்த விசாரிச்சுட்டு வந்திருக்கேன், இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த லில்லி தான், அன்னைக்கு ஹீரோ கூட தான் அந்த நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிருக்க, ஹீரோட அப்பா வந்துட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட தான் 1 night ஸ்டாண்ட் பண்ணி இறந்து போயிருக்காங்க, நீ அன்கான்சியஸ்ல இருக்கும்போது உன்னை வேற ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிருக்கா லில்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. இதை கேட்டான ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிரா. அவ இவ்வளவு கேவலமானவளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லும் போது டான் சொல்றான், இப்ப நான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சுல, இந்த குழந்தைகளோட அப்பா ஹீரோ தான், இப்போ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா இது அவங்களோட குழந்தைன்னு தெரிஞ்சா ஹீரோ இந்த குழந்தைய அவங்க கஸ்டடியில எடுத்துக்குவாங்க, லின் ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலி, அவங்க கிட்டதான் இந்த குழந்தைய வளரணும்னு சொல்லிடுவாங்க, என்னால என்னோட குழந்தைக்கு இல்லாம வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டான் கேக்குறான், அப்போ மோமோ உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு தெரியணும்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே சரி அதுக்கு நான் ப்ரூஃப் ரெடி பண்றேன், எனக்கு டெலிவரி ஆச்சுல அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்டா எனக்கு ப்ரூஃப் கிடைக்கும்னு சொல்றா. ஹீரோயின் அந்த ஹாஸ்பிட்டல்ல அவளுக்கு டெலிவரி பார்த்திருப்பாங்க இல்லையா அந்த டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த டாக்டர் ஆல்ரெடி வந்து லில்லிக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ஹீரோயின் வந்துட்டு அவளுக்கு டெலிவரி ஆனப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுல்ல அதை பத்தி கேட்க வந்திருக்கா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டோன்னு லில்லியுமே அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளில கூப்பிட்டு போய் தனியா பேசிட்டு இருங்க, நான் வந்து எது வந்தாலும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இந்த பக்கம் ஹீரோவோட தம்பி வந்துட்டு அன்னைக்கு ஹீரோயினை ஆக்சிடென்ட் பண்ணது பார்த்தது லில்லி தான், இப்பவுமே வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கா அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஏதோ ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போறான். ஹீரோயின் வெளில வந்து டாக்டர் கிட்ட தான் பேசிட்டு இருக்கா, 6 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க தானே எனக்கு டெலிவரி பாத்தீங்க, என் குழந்தை உண்மையிலே இறந்து போயிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, யாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றேன், இங்க பாருங்க நீங்க நடிக்காதீங்க, நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்களுக்கு நான் எவ்வளவு மணி வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லில்லி வந்துடுறா. அவ உடனே அடியாட்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நீங்க 2 பேர் இருக்கிறது எனக்கு ஆபத்து தான், உங்க 2 பேத்தையுமே நான் இப்போ கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. டாக்டர் உடனே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தானே பார்த்தேன், நீ எப்படி என்ன கொல்லலாம்னு சொல்லி கேட்கும் போது அவ உடனே கழுத்தை பிடிச்சு நிறுச்சிட்டு நீ என்னைக்கு உயிரோட இருந்தாலும் இந்த உண்மையை நீ வெளில சொல்லிடுவ, நீயும் செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோவை பார்த்த உடனே இந்த லில்லி நடிப்பு போட ஆரம்பிக்கிறா, இவதான் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா, நான் என்ன காப்பாத்திக்கதான் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட ஹீரோ சொல்றான், கண்ணு இல்லாதவன் கூட நீ சொல்ற போய் நம்ப மாட்டான், எதுக்காக நீ ஹீரோயினை கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்து ஹீரோவோட காலை பிடிக்கிறா. தயவு செஞ்சு இவகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க, நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், மோமோ யாரோட குழந்தைன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது லில்லி வந்து டாக்டரை ஸ்டாப் பண்ணிடுறா. என்ன ஒரு விஷயத்த மறந்துட்டியா, உன்னோட குழந்தை என் கையில தான் இருக்கு,
அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. அதனால டாக்டருமே வந்து உண்மையை சொல்லாம ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோமே சரி நீங்க எந்த உண்மையை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லில்லிய கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, நானே வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மண்டையில இருந்து ஹேர் சாம்பிளை எடுத்துக்கிறாங்க. இந்த லில்லி வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் கிட்ட டீல் பேசுறா. இங்க பாருங்க மோமோ என்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுங்க, உங்களுக்கு நான் எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்க டாக்டர் சொல்றாங்க ஆல்ரெடி உங்க ஃபேமிலியே வந்து பேங்க் ரேட் ஆயிருச்சு, உன்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லன்னு தெரியும், நீ என்கிட்ட டீல் பேசுறியா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறான். டாக்டர் ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். மோமோ வந்துட்டு லில்லியோட குழந்தை இல்லைன்னு சொல்லிடுறான். ஹீரோ அவன் தம்பிக்காரன் கிட்ட எனக்கு ஃபர்ஸ்ட் டவுட் இருந்துச்சு, லில்லி வந்துட்டு என் பிள்ளையோட அம்மாவா இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அவளை நான் என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் லில்லியோட வீட்டுல வந்துட்டு மோமோ வந்துட்டு லில்லியோட குழந்தை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே லில்லியோட அப்பா திட்டிட்டு இருக்காங்க. மோமோ உன்னோட குழந்தை இல்லையா, இது ஹீரோக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், அவன் நம்மள என்ன பண்ணுவானே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. லில்லி உடனே என்னோட லைஃப் நல்லா ஸ்மூத்தா தான் போயிட்டு இருந்துச்சு, எப்ப இந்த ஹீரோயின் வந்தாலோ அப்ப இந்த இவ்வளவு ப்ராப்ளம் ஆச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் அவதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிப்பு போட்டுட்டு இருக்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு டெஸ்ட் ரிசல்ட்டோட வந்து இங்க பாருங்க மோமோ வந்துட்டு இவளோட பொண்ணு கிடையாது, இத்தனை வருஷமா வந்துட்டு மோமோட அம்மான்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்திருக்கா, இதுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இது எல்லாருமே பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இது அப்பயுமே நடிப்பு போட்டுட்டு இருக்கா, இது போய் இது ஃபேக், நான் தான் மோமோட அம்மா என்ன நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. இதை பாக்குற லில்லியோட அப்பாவுமே இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு லில்லிய போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்காங்க. பக்கத்துல லில்லியோட அம்மாவும் சேர்ந்து அடிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அவங்கள எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு இங்க பாரு நான் உனக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன், மோமோட அம்மா யாரு, நீ அந்த உண்மையை என்கிட்ட இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்க அவ உடனே பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுட்டு மோமோட அம்மா யாருன்னு சொல்லுவேன்னு நீ நினைக்கிறியா, நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்வீங்க, இதெல்லாம் நான் பார்க்க ரெடியா இல்ல, கண்டிப்பா மோமோட அம்மா யாரு நான் சொல்லவே மாட்டேன், நீ எங்க தேனாலும் அவ கிடைக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே லில்லி பண்ண தப்புக்கு அவளை போலீஸ்ல ஒப்படைச்சிடுறான். லில்லியோட அப்பா அம்மா கிட்ட இதுக்கப்புறம் நான் உங்க பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறான். இதனால அவங்களுக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தான் பேச வந்திருக்கா. இந்த மாதிரி லில்லியை நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன், அவ என்னோட குழந்தையோட அம்மா இல்ல, எனக்கு தெரிஞ்சு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன் கூட தான் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறேன், உனக்குமே அந்த பர்த் மார்க் இருக்கு நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்ற இல்லங்க அது என்னோட டாட்டூ தான், அது பர்த் மார்க் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அவாய்ட் பண்ண பாக்குறா. இதுக்கு ஹீரோவை அவாய்ட் பண்றானா, லில்லி ஒரு டைம் சொல்லிருப்பா அவனுக்கு உன் மேல லவ் எல்லாம் கிடையாது, அவன் மோமோக்கு ஒரு அம்மா தேவைப்படுது அதனாலதான் அவனை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான், நீ மட்டும் மோமோட அம்மான்னு தெரிஞ்சா உன்னோட பசங்களையுமே வந்துட்டு அவன் கஸ்டடிலாம் எடுத்து வச்சுக்குவான் அப்படின்னு சொல்லியிருப்பான். அத உண்மை நினைச்சிட்டு எல்லாமே நம்ம இங்க உண்மை சொல்லிட்டா தன்னோட பிள்ளைகா பிரிஞ்சு போயிருவாங்கன்னு நினைச்சிட்டு ஹீரோவா அவாய்ட் பண்ணலான்னு பாக்குறான். ஹீரோ சொல்றான் ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, எந்த டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்க வேண்டாம், ஸ்டாரிக்குமே நான் என்னோட பசங்களாவே நான் ஏத்துக்கிறேன், நம்ம 2 பேரும் புதுசா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஃபேமிலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் இது எதுவுமே நம்பாம எனக்கும் தனியா ஒரு ஃபேமிலி இருக்கு, தயவு செஞ்சு நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இந்த எல்லா விஷயத்துமே ஹீரோட அம்மா வெளில இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்ப டவுட் வந்துருச்சு, ஒருவேளை இந்த 2 பசங்களுமே வந்துட்டு தன்னோட பையனோட பசங்களா இருப்பாங்களோன்னு நினைச்சிட்டு 2 பசங்களோட ஹேர் சாம்பிளை கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்றாங்க. டெஸ்ட் எடுத்து பார்த்து எல்லா ரிசல்ட்டுமே வந்துருச்சு. ஸ்டாருக்கியமும் வந்துட்டு ஹீரோட குழந்தைதாங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இதை கேட்டோட அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனா இவங்களுக்கு ஹீரோயினை ஏத்துக்கிறதுக்கு மனசு வரல. ஹஸ்பண்டோட சாவுக்கு ஹீரோயின் காரணம் இல்லைன்னு தெரிஞ்சாங்க கூட வெளியில ரூமர் எல்லாம் எப்படி பரவி இருக்கும்னா ஹீரோட அப்பா இருந்திருக்காருன்னு ஹீரோயின் தான் பரவி இருக்கும். இப்போ நம்ம உண்மையை சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு லின் குடும்பத்தை ரொம்ப மோசமாவும் தப்பாவும் தான் பேசுவாங்க. எனக்கு என்னோட ஃபேமிலி ரொம்பவே முக்கியம், என்னோட ஃபேமிலி கெட்டு போயிடக்கூடாது, எப்படியாவது ஹீரோயின் கிட்ட இருந்து என்னோட பேர பசங்களை பிரிக்கணும்னு மட்டும் யோசிக்கிறாங்க. வீட்டுல 2 குட்டீஸ்மே இருந்து பேசிட்டு இருக்காங்க. அம்மாக்கு புதுசா ஒரு பாய் ஃப்ரெண்டை செட் பண்ணலான்னு பார்த்தோம், ஆனா யாருமே கிடைக்க மாட்டேங்கிறாங்க. மிஸ்டர் லின் வேற நம்மளோட அண்ணாவா போயிட்டாங்க, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கதை ஹீரோயின் கேட்டுறா. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா. பாவம் சின்ன பசங்க பாவம் என்ன நினைக்கிறாங்க, நம்ம இவங்க கிட்ட உண்மையை சொல்லலாம்னு சொல்லிட்டு 2 குட்டீஸ்மே கூப்பிட்டுட்டு அம்மா உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன், மிஸ்டர் லின் தான் உங்களோட அப்பா சொன்ன உடனே கிம் சொல்றான் என்னமா சொல்றீங்க, அவங்க என்னோட அண்ணான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா இல்லப்பா அவங்கதான் உங்களோட அப்பா, டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டார் உடனே ஐ ஜாலி, அப்ப அப்பா கிடைச்சிட்டாங்க, நாம அப்பா கூட சேர்ந்து ஒன்னா வாழலாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோமே சரி நம்மளோட குழந்தைங்க அப்பா இல்லாம எப்படி வாழும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு ஹீரோ கூட ஒன்னா வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றா.
இந்த பக்கம் ஹீரோட அம்மா வந்துட்டு நான் உயிரோட இருக்க வரைக்கும் ஹீரோயினி என் பையனையும் ஒண்ணு சேர விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டரை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஹீரோட வாய்ஸ் தான் வருது. ஹீரோயின் சந்தோஷமா ஹீரோ கிட்ட வந்துட்டு எல்லா உண்மையும் சொல்லிட்டு சேரலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பா. ஹீரோட அம்மா வந்துட்டு போன்ல ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி செட் பண்றாங்க. இங்க பாருப்பா, நீ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்க கூடாது, அவ நல்ல பொண்ணே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ப்ளே ஆகுது. அவன் சொல்றான், ஆமாமா எனக்கு அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்காது, அதனாலதான் நம்ம அப்பா செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ரூமர் எல்லாம் வந்திருக்கு. நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், அந்த லின் குடும்பத்துக்கு அசிங்கம், நான் அவளை கண்டிப்பா மேரேஜ் பண்ணிக்க போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் குட்டீஸும் கேட்டுறாங்க. ஹீரோ தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் ஹீரோட அம்மா அந்த ரெக்கார்டரை பார்த்துட்டு பரவாயில்லையே, இது அப்படியே என்னோட பையனோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு, இதை நம்ம ஹீரோயினுக்கு போட்டு காமிச்சா அவன் என் பையனோட லைஃபை விட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு சோகமா வெளில வந்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட தம்பிக்காரன் வந்து என்னாச்சு, நீ எதுக்கு இவ்வளவு சோகமா போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஸ்டாரு கிம்மும் ஹீரோவை திட்டிட்டு போறாங்க, அவங்க நல்லவங்களே கிடையாதுன்னு சொல்லிட்டு. இது பார்த்தோன்னு தம்பிக்காரன் புரிஞ்சுக்கிட்டான், அம்மா ஏதோ வில்லத்தனம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த ஊரை விட்டு போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. ஏர்போர்ட்ல நின்று டான் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். டான் சொல்றா, சரி நீ வந்த வேலை முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் ரிவெஞ்ச் எடுத்துட்ட, ஆனா மோமா மட்டும் விட்டுட்டு போறியே அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின்மே நான் என்ன பண்றது, இப்போ என்னால அவளை கூட்டிட்டு போக முடியாது, என் குழந்தை ஹீரோ கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வேகமா வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, இவ என்னோட வைஃப், இங்க 2 பேரும் என்னோட குழந்தைங்க, இவங்க எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டானை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே கையை தட்டி விட்டுட்டு, யார் நீங்க, எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கா. இதை பாக்குற கிம்மும் ஸ்டாரும், நீங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாது, நீங்களும் உங்க அம்மாவும் பேசிட்டு இருக்கதை நாங்க எங்க காதால கேட்டோம், நீங்க எப்படிப்பட்டவங்க நான் நினைச்சே பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட தம்பிக்காரன் மோமோ தூக்கிட்டு அங்க வரான். அவன் சொல்றான், இங்க பாருங்க அம்மி, அம்மா வந்துட்டு உங்களையும் எங்க அண்ணாவையும் பிரிக்கிறதுக்காக எங்க அண்ணாவோட வாய்ஸ்ல வேற ஒருத்தவங்கள மிமிக்ரி பண்ண வச்சு வாய்ஸ் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, நீங்க வீட்டுக்கு வந்தப்போ அதுதான் நீங்க கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ரெக்கார்டரே எடுத்து கொடுக்கறான். இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லா விஷயமும் புரியுது. ஹீரோ சொல்றா, இப்பவாது என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் உடனே வாயில கைய வச்சுட்டு, கண்டிப்பா நான் உங்களை நம்புறேன், நீங்க என்கிட்ட எது சொல்லணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு நில்டன் பண்ணி ப்ரப்போஸ் பண்றான். இங்க பாரு, உன்னை பத்தி எந்த ரூமர் வந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன், நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா, சாருக்கியமோ நான் என்னோட குழந்தையா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க இது 2 உங்களோட குழந்தைதான், நான் இன்னைக்கு உங்க கூட தான் 1 night ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறா. இதை கேட்டோன்னே ஹீரோ ஹக் பண்ணிட்டு, இவங்க 2 என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தைக்குமே கிஸ் பண்றா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்துருங்க கையில போட்டு விடுறான். அதுக்கப்புறம் 2 பேருமே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங்கா முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.